பாத் 5 அப்கிரேட் அவர் செல்ஃப். நம்மளே டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் அதுக்கான அர்த்தமே. இது வந்து அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சாதா நார்மல் ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க என்கிட்ட, டே ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கு, உன் கரியர் டெவலப்மெண்ட் டைமு, இந்த டைமில் போய் நீ வந்து நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, இதால் வந்து நீ வந்து நிறைய விஷயத்த வந்து இழந்துருவேன்னு சொல்லி என் நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ அதனால் வந்து கண்டுக்கல, இதில் என்ன இருக்குது, ஃபோனுன்றது வந்து நம்ம பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்றுனா ப்ரௌசிங் பண்ணுறது, லேப்டாப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம இது எதுக்குன்றதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு 2-3 வருஷம் நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறமும் கீபேட் ஃபோனே யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்னைக்கு வந்து நான் வந்து கீபேட் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினனோ, தட் டைம் ஐ ரியலைஸ்டு ஒன் திங். ஐயோ, நான் வந்து ஒரு 3 வருஷத்தை என் லைஃப்பில் வேஸ்ட் பண்ணுறேனான்னு சொல்லிட்டு. சரியா? அப்போது நம்ம வந்து கோல் செட் பண்ணியிருப்போம். கோல் செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளை வந்து அந்த கோல் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்க சொல்லும். ஓகே, இந்த விஷயத்த வந்து நீ படிங்க, இந்த விஷயத்த வந்து நீங்கள் இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க. அப்படி அந்த கோல் வந்து நமக்கு டிமாண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கோலை வந்து ரீச் பண்ண முடியுங்க. சரியா? பாத் 5 அப்கிரேட் அவர் செல்ஃப்.